வணக்கம் மக்களே. மீனவன் இன்னைக்கு வணக்கம் மக்களே சொல்லிட்டே பாகுபலி. ஆமாம், மீனவன் வளரி பாண்டி. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் எப்படியே நல்லா ஃப்ரீயாக இருப்பீங்க, எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஜாலியாக சுற்றுவீங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா? தெரியும்டா. நீங்கள் என்ன செய்வீங்க? மீனை பிடிச்சி திண்டுக்கிட்டு இருக்கணும், அப்புறம் கொல்லுவீங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக நல்ல பொழுதுபோக்கு, நல்லது ஒரு அம்சத்தை நம்ம தான் படைக்கிறணும். பாகுபலி ஆயத்தை எடுத்து காமி. இந்தாங்க காமிக்கிறேன். பாருங்க நண்பர்களே, பாருங்க இங்க பாருங்க எப்படி என்ன இந்த மாதிரி நீங்களும் பொறிச்சு சாப்பிடணும்னு ஆசையா ஒரு தட்டை நம்பி போச்சு. இங்க பாருங்க, இது ஃபுல்லா நானும் பாகுபலி சாப்பிட போறோம். அதுவா அந்த தூச்சம் படுறான். இங்க பாருங்க எப்படி தூக்கிச்சம்பு நீட்டத்தை காமி. பார்த்தியா? இது பூரா நாளைக்கு எங்கே போகுதுன்னா, நாளைக்கு என் மாமி விரும்பாண்டி வராரு. அவருக்கு நாளைக்கு காலையில் இன்னும் ஒரு பொரியல் சூப்பராக இருக்கும். 2வது ரவுண்டு பொரிச்சிட்டமாக்கி சூப்பராக இருக்கும். பாலை வருவார், என் தம்பி முத்துப்பாண்டி வராரு. ஏப்பா அந்த லட்சுமணன் என் கம்பெனி அனைவருக்கும் சொல்கிறோம், நாளைக்கு மீன் பொரிச்சு கொண்டுக்காரோம். யாரும் செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம். அதனால் தயவு செஞ்சு எல்லா மக்களும் நம்ம கம்பெனி டீமுக்கு பூரா நாளைக்கு மாட்டுத்தாவணிக்கு 6 வாரங்களா ஒரு ஆளுக்கு 4 துண்டம் மீன் லக்கிரிக்கவே வா ஓடியாந்துரு. பாரு, அது மட்டும் இல்லை, இங்கே பாரு, நாங்கள் 2 பேர் காமிக்கிறத தட்டே ஒல்லலை சொல்லு ஒல்லலை. நண்பர்களே, ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையை வாழணும். ஆண்டவன் கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்த மகன் கண்ணீர் விட்டு அழுகணும். பஞ்சு பாண்டி எப்படி இருக்கே? ஆமா சாமி, அதாவது நல்லது ஒரு வழியில் போயிட்டு நல்லது ஒரு வழியில் வாங்க. பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. தங்கத்தை சாப்பிட முடியாது, வைரத்தை சாப்பிட முடியாது, வெள்ளியை சாப்பிட முடியாது, வெங்கலத்தை சாப்பிட முடியாது, முத்தை சாப்பிட முடியாது, பவளத்தை சாப்பிட முடியாது. உணரலாம், பசியாத்துறது இதுதான். இந்த பிறவியில் நாங்கள் நல்ல வெளியில் தான் போய்க்கிருக்கோம். நீங்களும் சாப்பிடுங்க. உங்களால் சாப்பிட வேணான்றது பார்த்தே சாங்க. பாத்தியா? ஒரு தட்டு கொள்ளலை, தட்டு எந்த திட்டிட்டு பாரு. ஆரம்பிக்கிறோம். ஆமாம், அங்கே பாரு. வேறா சும்மா கொஞ்சம் சாப்பிடு நண்பர்களே. நீ இவனுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவேன். நாளைக்கு நண்பர்களுக்கு பூரா எடுத்து போகிறேன். இடத்த சாதிச்சு விட்டோம், ஒன்றுமே சாதிக்கலை. ஒரு நாளைக்கு நினைப்பாயில பாண்டியனை செஞ்சார் போதும். அதான் நான் சொன்ன மாதிரி ஆண்டவன் கொடுத்த வாழ்க்கையே வாழணும். இது போதும் அப்படின்ட்டு. இது வேணும், எனக்கு இன்னொன்று நிறைய வேணும்னு நினச்சமாக்க கண்ணீர் விட்டு அழுகணும். அழுகு. சரி, பார்ப்போம் நண்பர்களே. மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்லா ஜாலியாக இருங்க. வாங்களே. ஓகே ஓகே, கையா காமி. வர பேச ஆரம்பிச்சிட்டானா? திங்கக்கிழமை பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.